கனடாவைச் சேர்ந்த 19 வயதுடைய பைப்பர் ஜேம்ஸ் சுத்தி வர டிங்கோஸ் நடுவில் செத்த பிணமாக கிடந்த பைப்பருடைய பாடி. ஆஸ்திரேலியாவில் விடிய காலமா 5 மணிக்கு கேகாரி ஃப்ரேசர் ஐலண்ட் பீச்சில் அப்படி என்னதான் நடந்தது? 15 நாய்கள் வந்து இந்த கேர்ளை கடிக்கிற மாதிரியும் சுத்தி விளைச்சு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம். Pack of dingoes, 10 or more. Rangers have closed the campgrounds to both sides of this spot and a warning. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? கனடாவைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணின் உடல் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஐலண்ட் பீச்சில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவங்க எப்படி செத்தாங்க, எதற்காக ஆஸ்திரேலியா போனாங்க? வயது 19 பேர் பைப்பர் ஜேம்ஸ். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வாழ்ந்து வராங்க. ஹைஸ்கூல் முடிச்சுட்டாங்க. சம்மர் டைமில் ஒரு ஃபயர் ஃபைட்டராக வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, இவங்களுக்கு எந்த கடல்லையுமே நீந்தக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பெண். ஆனால் இவங்களுக்கு அடுத்த லைஃப்பில் நான் என்ன செய்ய போகிறேன், அதுதான் இவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை. சரி, ஒரு பிரேக் எடுப்போம். 6 மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்க. பேக் ட்ராவல் அண்டு அங்கே போய் வேலை செஞ்சு கொண்டு லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு பிரேக் கொண்டு எடுப்போம். அதே நேரத்தில் இவங்க தன்னுடைய அப்பாவுக்கு சொல்கிறாங்க வந்து, தனக்கு 18 வயது, நான் எந்த நாட்டுக்கும் போகலாம், நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு ஒரு ஜோக்காக சொல்கிறாங்க. இது எனக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமென்று. இவங்க மட்டுமல்ல, இவங்களுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை அழைத்து கொண்டு ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்ட் நகரத்தில் இருக்கிற கேகாரி என்ற ஒரு ஐலண்டுக்கு இவங்க போகிறாங்க. இவங்க போகிற இடம் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு வருடத்துக்கு 4 லட்சம் மக்கள் டூரிஸ்டாக வந்து போகிற ஒரு இடம். அங்கே போய் ஒரு ஹாஸ்டலில் தங்குறாங்க. தங்கி நிறைய நண்பர்களை, ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்களை நல்லாவே பிடித்து கொண்டது. ஸோ இவங்களுக்கு அந்த ஹாஸ்டல்லையே ஒரு ஜாப் ஆஃபரும் வருகின்றது. சரியாக இந்த ஜாப் இவங்களுக்கு கிடைச்சி 1.5 கிழமையில் வந்து இந்த பைப்பர் ஜேம்ஸ் என்ற பெண் இறந்து போகிறாங்க. நார்மலாக அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு ஸ்விம் பண்ண போகிறது இவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம். கடைசியாக அம்மாவோட 17ஆம் தேதி, ஜனவரி 17ஆம் தேதி தான் கால் பண்ணி கதைச்சிருக்கிறாங்க. அம்மா நினைச்சாங்க 18, 19 கதைக்கையில் ஒருவேளை சிக்னல் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் என்று. ஜனவரி 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பைப்பர் ஜேம்ஸின் வாழ்வின் கடைசி நாள். 5 மணிக்கு எல்லாமே செட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் சன்ரைஸை பார்த்துட்டு பீச்சில் ஸ்விம் பண்ணுறது தான் வழக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க நான் பீச்சுக்கு போகிறேன்னு. 6:30 மணிக்கு ஒரு ட்ரக் கொண்டு வருது. அந்த ட்ரக்கில் 2 பேர் பீச்சில் ஒரு பொடியை பார்க்குறாங்க. அந்த பொடியை சுற்றி வர 10க்கு மேற்பட்ட டிங்கோஸ் விளையாடி கொண்டு இருக்கின்றது. உடனே அதை பார்த்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. James had been working at a backpackers hostel before dying earlier this week. Her body found on a beach on an island called Gary. Her body was surrounded by a pack of wild dogs called dingoes. She had told friends at the hostel she was going for a swim at 5 a.m. and was found by people driving by at 6:30. டிங்கோஸ் என்றது ஒரு வைல்ட் அனிமல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாய் மாதிரி இருக்கும். ஆனால் அது நாய் அல்ல, ஒரு டேஞ்சரஸான அனிமல் என்று தான் சொல்கிறாங்க. அங்கங்கே சுற்றி கொண்டிருக்கும். ஒரு கேடட் ஏரியாக்களில் தான் இருக்கும். அப்போ 2, 3ன்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் வந்து பீச்சுக்குள்ளே வாரது வழக்கம். அவங்களே அதில் போட்டிருப்பாங்க டிங்கோஸ் வந்து டேஞ்சர்னு சொல்லி அங்கே போர்டே மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து பீச்சில் டூரிஸ்ட்டை வந்து டிங்கோ ஒரு சின்ன கேர்ளை வந்து பைட் பண்ண பார்த்துருக்கு. அது மட்டுமில்லை, ஒரு சில டைமில் வந்து ஒரு சிலரை அட்டாக் பண்ணி தான் இருக்குது. பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஸோ இது பாதுகாக்க வேண்டிய ஒரு மிருகம் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. யாருமே இதுக்கு வந்து ஃபீட் பண்ண வேணாம்னு சொல்ல மக்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறது வழக்கமாகவே இருந்தது. இந்த பைப்பர் ஜேம்ஸ் என்பவர் வந்து எப்படி உயிரிழந்தாங்க, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், இவங்களோட உடம்புல வந்து டிங்கோஸ் கடித்த அடையாளங்கள் இருக்குது. டிங்கோஸ் கீர்ன அடையாளங்கள் எல்லாமே பாடியில் இருக்குது. அதை விட இவங்களோட பிளாங்கெட் எல்லாமே கிழிஞ்சி இருக்குது. அதை விட இதை சுற்றி வர இவங்க இருந்த ஏரியா வந்து இவங்களுடைய கால் அடையாளம் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க கடைசி நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க, ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க உயிருக்காக. அதை வந்து அதில் வந்து காணக்கூடியதாக இருக்குது. இப்போ போலீஸுக்கு இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், இவங்க எப்போ உயிரிழந்தாங்க,
பீச்சுக்கு வரும் பொழுது இந்த டிங்கோஸ் இவங்களை அட்டாக் பண்ணிச்சா, அட்டாக் பண்ணதால் இவங்க ஸ்விம் பண்ணி கடலுக்குள்ளே போய் ஒருவேளை கடலுக்குள்ளே தாண்டி வெளியில் வந்தா பிறகு இந்த டிங்கோஸ் அட்டாக் பண்ணிட்டா, இல்லை இவங்க உயிர் இழந்தா பிறகு இந்த டிங்கோஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணினதா, இதுதான் இந்த போலீஸுக்கு இருக்கிற ஒரு கேள்வியாக உள்ளது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா? ஒருவேளை இவங்க பீச்சில் போய் ஷார்க் அட்டாக் பண்ணியிருக்கலாமா, ஜெல்லிபீன் அட்டாக் பண்ணியிருக்கலாமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆள் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஒரு நாளும் பீச்சுக்குள்ளே வரும் பொழுது வந்து இந்த டிங்கோஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி இருக்காது. ஒரு டிங்கோண்டா உடனே அட்டாக் பண்ணும், 10க்கு மேற்பட்ட டிங்கோன்னு சொன்னால் உடனே அட்டாக் பண்ணாது. வெயிட் பண்ணி, அதாவது ஒருவேளை இவங்க பீச்சில் போய் குளிச்சுட்டு திரும்பி மணலுக்கு வெளியில் வரும் மட்டும் இந்த டிங்கோஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கு, செட் பண்ணி பிளான் பண்ணி தான் வந்து இவங்களை சரௌண்ட் பண்ணி கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே வந்து மிருகங்கள் வந்து 5-6 மிருகங்கள் உடனே ஒன்றுமே பாயாதுன்ட்டு இவர் சொல்லுகின்றார். அப்போ அவங்க கேட்குறாங்க என்னென்னு சொன்னால், சரி ஒவ்வொரு நாளும் தான் இந்த கேர்ள் வந்து விடிய 5 மணிக்கு பீச்சுக்கு சன்ரைஸ் பார்த்து குளிக்க வராங்க, ஏன் இன்றைக்கு பார்த்து கடிக்க வேணும் என்று. அதுக்கும் அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால், மிருகங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, இன்றைக்கு தான் கடிக்கணும் நாளைக்கு தான் கடிக்கணும்னு இல்லை, வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்போ தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ தான் அந்த மிருகங்கள் வந்து மனிதர்களை வந்து அட்டாக் பண்ணுமென்று இவர் கூறுகின்றார். ஆனால் இதில் எது உண்மை பாயிண்ட் இதுவரை வந்து நேரடியாக யாருமே பார்க்காம இதை கூறவே முடியாதுன்னு அதையும் சொல்கின்றார். இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டிங்கோஸை பார்க்கும் பொழுது கனடாவில் இருக்கிற கயோட்டிஸ் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. இதுவும் டிங்கோஸ் மாதிரி ஒரு வகையான ஒரு மிருகம். இதை பார்த்தாலுமே நாய் மாதிரி தான் இருக்கும். இதுவும் மனுஷங்களை அட்டாக் பண்ணும். என் வீடுகளில் இருக்கிற நாய் பூனை எல்லாத்தையுமே கடிச்சிருக்கு, என் சாப்பிட்டு கொண்டும் இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே வந்து இந்த நாட்டில் வந்து அதை வந்து நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணக்கூடாது, அது கொண்டுமே செய்யக்கூடாது. அப்படி சேவிங்கில் இருந்தால் உங்களை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இதில் வந்து ஒரு சேடான ஒரு ஸ்டோரின்னு சொன்னால், இங்கே வந்து மனிதர்களை விட மிருகங்களுக்கு தான் அதிகமான பாதுகாப்பு. இந்த மிருகவுமே பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு மிருகம் என்று இந்த நாட்டில் சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் கனடாவில் மிட் நைட் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு பீச்சோ பார்க்குக்கு போய்கொண்டிருக்கீங்க, திடீரென்று ஒரு 10-15 கயோட்டிஸ் வருகின்றது, உங்களை நோக்கி வருதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துல என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு சம்பவம் நடந்தால் பிறகு தான் இந்த கவர்மெண்ட் வந்து அடுத்த என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இந்த பீச்சில் நடந்த சம்பவம். இந்த கேர்ளை சுற்றி இப்படி 10-15 டிங்கோஸ்கள் சுற்றி வளைச்சிருக்கு. இதை வந்து இந்த சம்பவம் அந்த இடத்துல எப்படி நடந்திருக்கும்னு கொஞ்சம் விஷுவலாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால், மலையாளத்தில் வந்து ஈகோன்ற ஒரு படம் வந்தது, இப்போ தமிழ் டப்பில் இருக்குது. அதுலேயும் ஒரு 10-15 நாய்கள் வந்து இந்த கேர்ளை கடிக்கிற மாதிரியும் சுற்றி விளைச்சி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் விஷுவலாக திங்க் பண்ணி பார்த்தா அந்த பீச்சில் அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும். அந்த இடத்துல அது 19 வயது அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதிலேருந்து செவ்வாய் பண்ணி வெளியில் வாரத்துக்கு ஒரு டைமுக்கு பிறகு கிவ் அப் பண்ணியே ஆக வேணும். அதில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அதில் என்ன நடந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க என்று. இந்த வீடியோட வந்து அப்டேட், அவங்க எப்படி இறந்தாங்க, உண்மையிலே இந்த டிங்கோஸ்கள் கடிச்சு தான் இறந்தாங்களா இல்லையாண்டு அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தான் முழுமையாக தெரிய வேண்டும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.